இன்றைக்கு உலகத்திலே சபரிமலை நோக்கி கோடானு கோடி மக்கள் சபரிமலையிலே எங்களுடைய சாஸ்தாவை தர்மசாஸ்தாவை ஐயப்பனை சபரீசனை தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள். அந்த காட்சி தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிகிறார்கள். பூதகன நாதர் எல்லாம் சபரீசனுடைய புகழ் பாடுகிறார்கள். பஞ்சதிவி முழங்குகிறார்கள். பாரிலுள்ளோர் சரணகோஷம் சொல்லி ஆட்பரிக்க அந்த வரிசையிலே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே ஈழத்து சபரிமலை என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகள் மண்டல மகர ஜோதி நாயகன் அந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்று நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறோம். அந்த வகையிலே நடராசா பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே ஏராளமான சுவாமிமார்கள் புனித மாலை அணிந்து விரதம் அனுஷ்டித்து யாத்திரையை தொடங்குகிறார்கள். ஆமா, இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலய முன்றலிலே இருந்து யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே யாத்திரை இடம்பெறுகிறது. ஏராளமான தொலைக்காட்சி துறை சார்ந்த அவர்களுடைய பெயர்கள் தெரியவில்லை, தொலைக்காட்சி துறை சார்ந்த கலைஞர்கள் இந்த காட்சிகளை உலகம் முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் ஆசீர்வாதம் செய்ய தொடங்கிவிட்டால் ஈழத்து சபரிமலையார் தன்னுடைய திருக்கரத்தினாலே அபயம் தருகிறான். ஆகவே தேவாதி தேவர்கள் பூமாறு சொல்கிறார்கள். பூதகன நாதரெல்லாம் சபரிமலையானுடைய புகழ் பாடுகிறார்கள். பஞ்சதிவி முழங்குகிறது என்று சொல்லுகிறது. என்னை விட்டு நீங்கள் தெரியக்கூடாது என்று சொல்லுகிறது. என்ன அற்புதம், என்ன ஆனந்தம், என்ன மங்களம். ஆகவே எல்லோரும் அந்த யானையினுடைய சொல்லை கேளுங்கள். அந்த காதுகளை அசைத்து என்ன சொல்லுகிறது என்றால் கிட்டவாறு யாத்திரையை காட்ட வேணும். இன்னைக்கு அப்பா அம்மா விளங்கப்படுத்தும் இதுதான் யாத்திரை. யானை என்பது யானை ஐயப்பனுடைய வாகனம். அந்த யானை தான் முன்னாலே வருகிறது. இந்த யாத்திரை எங்களுடைய மிக சிறப்பாக அற்புதமாக ஆஸ்தான வித்துவான்கள் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள். தங்கள மங்கள நாதஸ்வர கருவிகளை சுமந்து பவனியாக வர இருக்கின்றதல்லவா குமார் சாமியுடைய அந்த ஒருங்கமைப்பிலே அங்கே அழகான ஜானை பவனியிலே எங்களுடைய ஈழத்து சபரிமலை குருசாமி அருகில் மகிழ்ச்சி வரம் கேட்டாள். ஆகவே இத்தகைய வரலாற்று பெருமையை கொண்டது ஐயப்பனுடைய வழிபாடு. ஆமாம், இப்பொழுது நல்ல முகூர்த்தம் பண்டாராண்ட யானை பணிகிறது. குருமுதல்வரை சுமந்து விட்டது. நன்றி. ஆகவே யானையை இயக்குகின்ற இயக்குனருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஆமாம் தாசன் சாமி இயக்கங்கள் உங்களுடைய ஊழியை. ஆமாம், எல்லோரும் முன்னே வாருங்கள். தயவு செய்து யானைக்கு பக்கத்தில் நிற்க கூடாது அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய யானை இயங்க தொடங்கிவிட்டது. ஆகவே எங்களுடைய கரியர சிவ குருசுவாமி அவர்கள் யானையிலே ஆரோகணித்து விட்டார். வருங்கள் சுவாமியே சரணமையப்பா. ஆகவே அழகாக அற்புதமாக பக்தி தூரமாக இந்த வீதியிலே யானையை பாருங்கோ. குருசுவாமி யானையில் மீது ஆரோகணித்து வருகிறார். ஆகவே நீங்கள் ஓரமாக இருந்து யானை பவனியை நீங்க பார்க்க வேண்டும். ஆமாம், அந்த வகையிலே மகர ஜோதி நாயகனுடைய இந்த யாத்திரை இன்றைக்கு நடைபெறுகிற யாத்திரை 27/12/2025 சனிக்கிழமை. இப்பொழுது இன்னும் சில மணித்துளிகளிலே யாத்திரை ஆரம்பமாக போகிறது. பருத்தித்துறை வீதி வழியாக, இசாண்டி வீதி வழியாக, காங்கேசன்துறை வீதி வழியாக, ஆஸ்பத்திரி வீதி வழியாக இந்த யாத்திரை இடம்பெற்று மீண்டும் நாவலர் வீதி வழியாக, பலாளி வீதி வழியாக ஈழத்து சபரிமலையை இந்த யாத்திரை சென்றடைய இருக்கிறது. அங்கே 18 படிகளிலே யாத்திரிகராகிய புனிதமாலை என்ற சுவாமிமார்கள் இருமுடியோடு ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஓம் சாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் முழங்க அந்த படிகளிலே ஏறி இந்த யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் இந்த ஐயப்பனுடைய மகரஜோதி நாயகனுடைய 18 படிகள், இந்த ஈழத்தை சபரிமலையானுடைய யாத்திரை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது எனக்கு அருகாமையிலே இருக்கிற சுவாமி ராஜன் சுவாமி என்று அவரை செல்லமாக அழைப்போம். அவர் ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகளிலே மகர ஜோதி தரிசனத்திலே நன்றாக கீர்த்தனை பாடுவார்கள்.
ஆமா, தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராயன் சுவாமிகள் தருகிற ஒரு அழகான கீர்த்தனை. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனான் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு, வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா. பூஜைகள் போடு, தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். உன்னை பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள், அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. வரலாற்று நாயகன், மகர ஜோதி நாயகன் அழகான அந்த சப்பரத்திலே, அழகான ஊர்தியிலே அவன் புறப்படுகிற நேரம் மெல்ல மெல்ல வருகிறது. தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் நீங்களும் ஒருக்கா சரண கோஷம் சொல்லுங்கள். சரண கோஷம். ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா என்று நீங்கள் சபரிமலைக்கு போக முடியவில்லை என்று நினைத்தாலும், சரண கோஷம் சொன்னாலும் சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்த பேரு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல சபரீச ஐயனுடைய, மகர ஜோதி நாயகனுடைய, ஈழத்தி சபரிமலையானுடைய திருவருள் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த மண்ணிலே யாவரும் கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, அன்பு அகலாத கணவன் கிடைக்காத ஆக்களுக்கு, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற 16 வகையான ஐஸ்வர்யங்களையும் சபரீசன் தந்தருள்வான் என்று சொல்லிக்கொண்டு இதை அப்படியே நீங்க வரம்பாங்க. யாருக்கு பின்னால வருவார் மணியார்கள்.
ஐயப்ப விரத வழிபாடு கார்த்திகை மாதம் 17-11-2025 ஆரம்பமாகி தொடர்ந்து 60 நாட்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து, அது மட்டுமல்லாமல் புனித மாலை அணிந்து ஏராளமான சுவாமிமார்கள் ஈழத்திலே ஐயப்ப சுவாமி சன்னிதானங்களிலே இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு உலகத்திலே சபரிமலை நோக்கி கோடானு கோடி மக்கள் சபரிமலையிலே எங்களுடைய சாஸ்தாவை, தர்மசாஸ்தாவை, ஐயப்பனை, சபரீசனை தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள். அந்த காட்சி தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிகிறார்கள். பூதகன நாதர் எல்லாம் சபரீசனுடைய புகழ் பாடுகிறார்கள், பஞ்சதிவி முழங்குகிறார்கள். பாரிலுள்ளோர் சரணகோஷம் சொல்லி ஆட்பரிக்க அந்த வரிசையிலே இலங்கையிலே, யாழ்ப்பாணத்திலே, வடபுலத்திலே ஈழத்து சபரிமலை என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகள் மண்டல மகர ஜோதி நாயகன் அந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்று நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறோம். அந்த வகையிலே நடராசா பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே ஏராளமான சுவாமிமார்கள் புனித மாலை அணிந்து விரதம் அனுஷ்டித்து யாத்திரையை தொடங்குகிறார்கள். ஆமாம், இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலய முன்றலிலே இருந்து யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே யாத்திரை இடம்பெறுகிறது. ஏராளமான தொலைக்காட்சி துறை சார்ந்த, அவர்களுடைய பெயர்கள் தெரியவில்லை, தொலைக்காட்சி துறை சார்ந்த கலைஞர்கள் இந்த காட்சிகளை உலகம் முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி.